கள்ளக்குறிச்சிக்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும் காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட மக்கள் கள்ளசாராயம் குடித்து அது விஷச்சாராயமாக மாறி தற்போது வரை 50 பேர் உயிரிழந்து உள்ளனர் மற்றும் 30 பேருக்கு மேல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இதன் நிலையில் மேலும் உயிர் இழப்புகள் நேரலாம் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு சாராயத்தின் பாதிப்பானது அதிகம் உள்ளது. மீண்டும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதலையும் அவரது வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சிக்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும் காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட மக்கள் கள்ளசாராயம் குடித்து அது விஷச்சாராயமாக மாறி தற்போது வரை 50 பேர் உயிரிழந்து உள்ளனர் மற்றும் 30 பேருக்கு மேல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இதன் நிலையில் மேலும் உயிர் இழப்புகள் நேரலாம் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு சாராயத்தின் பாதிப்பானது அதிகம் உள்ளது. மீண்டும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதலையும் அவரது வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சிக்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும் காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட மக்கள் கள்ளசாராயம் குடித்து அது விஷச்சாராயமாக மாறி தற்போது வரை 50 பேர் உயிரிழந்து உள்ளனர் மற்றும் 30 பேருக்கு மேல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இதன் நிலையில் மேலும் உயிர் இழப்புகள் நேரலாம் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு சாராயத்தின் பாதிப்பானது அதிகம் உள்ளது. மீண்டும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதலையும் அவரது வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார்.